ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பையனை ஸ்கூலுக்கு தான் அழைக்க போகிறேன். அதாவது எப்போதும் 6 மணிக்கு தான் ஸ்கூல் விட்டு வருவான் அப்படின்னா டியூஷன் போயிட்டு தான் வருவான். நீங்கள் டியூஷன் கிடையாது, நீங்கள் வந்துருங்கம்மா அழைக்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணலாம். சரி கிளம்பிட்டேன்னா சரி அப்படியே போயிட்டு அழைச்சிட்டு அப்படியே என்னென்ன வாங்குறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிளம்பலாம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மழையே இல்லை. கரெக்டாக அந்த ஸ்கூல் விட்ற டைமிங் பாருங்கள், கிளம்பி வெளியில் வர்றோம், மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி லேசாக அதெல்லாம் தூருதுன்ட்டு வெயிட் பண்ணக்கூடாதுன்றது கிளம்பிட்டேன் அந்த தூரல் கூட. ஸ்கூல் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு என் பையனையும் அழைச்சிட்டு கிளம்பிட்டேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா மழை லேசாக தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரி இந்த தூரல் பார்த்தோம்னா நின்றுட்டுருக்க முடியாது, பெருமழை வந்துச்சுன்னா போக முடியாது, சிரமம் அப்படின்ட்டு ரெயின் கோட்டும் எடுத்துகிட்டு வரல. சரி கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அதோடய கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் வரும்போதே பார்த்திங்கன்னா நான் மழை நின்றுடுச்சு. தூரல் தான் இருந்தது, அதனால் மழை நின்றுடுச்சு. இப்போ நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்பி வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே பார்த்திங்கன்னா எங்கள் ரோடு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்டானா எப்போதுமே ஒரே க்ரௌடாக தான் இருக்கும். இன்றைக்கி மழை டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக இருக்குது ரோடு. இல்லைன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா. ஏன்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கும் ரோடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பஸ் அவுட்டர்லேயே நின்னோடும், உள்ளே வராது. நாங்கள் கடத்தெருவுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரி பூ வாங்கிட்டு போகலாம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்காக பூ வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம். நான் எப்போதும் வழக்கமாக வாங்குகிற கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூ சரியாக போயிடுச்சு. சரி மல்லி மட்டும் தான் வச்சுருந்தாரு. எனக்கு ஜெவந்தி தான் தேவைப்பட்டுச்சு. சரி ஆப்போசிட்டில் இருந்துச்சு. போய் வாங்கிட்டு உடனே பையனை போக சொன்னால் அவன் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான் பாருங்க. ஏய் வா ஜெய் வா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் தியாகராஜர் கோவில். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லாதனால எல்லாமே ரெடி பண்ணி சாமிக்கு பூவெலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் போணுச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு சரி என் பையன் ஸ்நாக்ஸ் கேட்டான்ட்டு தான் அவனுக்கு வடை செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வடை செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வடையும் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.